குட் மார்னிங். இன்றைக்கி ஆலு பாலக்கு எப்படி பண்ணுறதுன்னு காமிச்சு தரேன். குக்கரில் உருளைக்கிழங்கை 2 விசிலுக்கு வேக வச்சுங்கோ. ஒரு பாத்திரத்தில் பாலக்கை கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக வச்சுங்கோ. ஒரு 4-5 நிமிஷம் வெந்த பின்ன அடுப்பை அரைச்சோன்னா கூல் டவுன் ஆனோட மிக்சியில் போட்டு அரைச்சுங்கோ. இந்த மாதிரி ஸ்மூத்தாக அரைச்சுங்கோ. ஒரு கடாயில் வெண்ணெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு வறுத்துங்கோ. 2 நிமிஷம் வதங்கிய பின்ன துரியின இஞ்சியை போட்டு வதக்கிங்கோ. படிப்படியாக நறுக்கிற வெங்காயத்தை போட்டு வதக்கிங்கோ. இதுலேயே கொஞ்சம் வெண்ணெயை போட்டு ஜீரகம் வதக்கிங்கோ. நல்லா வதங்கின பின்ன படிப்படியாக நறுக்கிற தக்காளி, பச்சை காரப்பொடி, தனியா பொடி, ஜீரா பொடி, கரம் மசாலா, உப்பு போட்டு நல்லா வதக்கிங்கோ. நல்லா வதங்கின பின்ன தண்ணியை விட்டு மூடி வச்சுங்கோ. அது வேகிற சமயத்தில் உருளைக்கிழங்கு தோறி வச்சு இந்த மாதிரி நறுக்கி வச்சுங்கோ. நல்லா வெந்த பின்ன அரைச்ச பாலக்கு கீரையை போட்டுங்கோ. நல்லா மிக்ஸ் பண்ண பின்ன உருளைக்கிழங்க போட்டுங்கோ. ஒரு தட்டால் மூடி 2 நிமிஷம் வேகடுங்கோ. இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கிறோட அடுப்பை அணைச்சிடுங்கோ. ஆலு பாலக் ரெடி. இதே மாதிரி தான் பாலக் பன்னீரும் பண்ணலாம். பன்னீருக்கு பதிலாக இன்றைக்கி உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணிக்க. நீங்களும் ட்ரை பண்ணி எப்படிக்க சொல்லுங்கோ. பாய்.